திஸ் இஸ் அ கோரா மஸ்லின் சாரி. கோரா மஸ்லின் சாரியில் இது வந்து டாப் ட்ரெண்டிங்கில் இருந்த சாரி தான். பாடி ஃபுல்லும் இந்த மாதிரியான என்னென்னா ப்ளூ கலரில் குட்டி எம்போஸ்ட் டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த குட்டி குட்டி எம்போஸ்ட் டிசைனில் வந்து க்ரீன் கலரில் வரும். டூயல் ஷேடுங்கிறதுனால பயங்கர ஷைனிங்காக வந்து இருக்கும். எப்போவுமே நம்ம சாரி வந்து செலக்ட் பண்ணும்போது பார்டர் இந்த மாதிரியான பிளைன் கோல்டு பார்டர் இருந்ததா பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம். ஃபேப்ரிக்கை பொறுத்தளவுக்கு பியோர் காட்டன். ஸோ இதை டே ஃபுல்லும் நீங்கள் கேரி ஆன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து என்னென்னா ஃப்ளீட் வந்து நம்ம எப்படி செட் பண்ணுறோமோ அதே மாதிரி இருக்கும். பார்டரை பொறுத்த அளவுக்கு பிளைன் கோல்டு பார்டர் கொடுத்துருக்காங்க. சேம் சைஸ் பார்டர் அண்ட் போத் சைட்ஸ் ஆஃப் த சாரீஸில் அவங்க கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நீட்டாக இருக்கும். திஸ் இஸ் த ரிச் பல்லு பார்ட். உங்களுக்கு அந்த டூயல் ஷேடுங்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், எல்லாமே உள்ளே வந்து என்னென்னா க்ரீன் கலர் ஒர்க்குங்கிறது கொடுத்துருப்பாங்க. லைட் செட்டிங்கில் பார்க்கும்போது பயங்கரமாக கிளிட்டரியாக வந்து இருக்கும். ரொம்ப ரிச்சான ஒரு பல்லு. எனக்கு இந்த பல்லு ரொம்பவே பிடிக்கும். இதில் ஹைலைட் வந்து என்னென்னா அதில் கொடுத்துருக்கக்கூடிய டசில்ஸ் ஒர்க் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். இந்த சாரியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாரிக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ப்ளவுஸ் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா பிளைன் ப்ளவுஸ் டிசைன். நீங்கள் ப்ளவுஸுக்கு ஆரி ஒர்க் போட வேண்டாம். ஆனால் ஆரி ஒர்க் எஃபெக்டில் ஏதாவது ஒரு டிசைன் பண்ணணுமா, அப்போ இந்த ஒர்க்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டியாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லேஸ் ஒர்க் அட்டாச்மெண்ட் பண்ணிவிட்டு சைட்ஸில் இந்த மாதிரி என்னென்னா ஸ்டோன்ஸை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இது போடும்போது ரொம்ப எலிகண்டாக இருந்தது. இதோட பிக்சர் இருந்தது தான் நான் சைடில் வந்து என்னென்னா அட்டாச்மெண்ட் பண்ணுறேன். ப்ளைனாக உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ப்ளவுஸ் இருந்ததுன்னா இந்த பேட்டர்ன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்கும். ஹேண்ட்ஸை பொறுத்த அளவுக்கு நான் அதே பார்டர் ஒர்க்கில் இந்த மாதிரி ப்ளைன் ஒர்க் மட்டும் பண்ணியிருக்கிறேன். இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி வந்து என்ன நடந்தது அப்படின்னா, இதே சாரி வந்து 2 சாரி எடுத்திருந்தோம். அம்மாவுக்கு ஒன்று எனக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தோம். அந்த சாரி கட்டின காஸ்ட் வந்து எனக்கு அப்படியே இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது ஃபேப்ரிக் கட்டுறதுக்கு. எனக்கு வந்து இந்த சாரி அம்மாவுக்கு கொடுக்குறதுக்கு சுத்தமாக மனசே இல்லை. அம்மா எனக்கு இந்த சாரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்ட இருந்து கேட்டு வாங்கின ஒரு சாரி தான். அம்மா வந்து எனக்கு டீச் பண்ண ஒரு லெசன் இந்த சாரியில் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளூ வித் மருன்ங்கிறது ஒரு ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷன். இது ரொம்ப பேருக்கு பிடிச்சிருந்தது. எத்தனை பேருக்கு இந்த கலர் காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து அது வரைக்கும் தெரியாது இப்படி ஒரு கலர் காம்பினேஷன் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. க்ரீன் வித் அந்த மருன் காம்பினேஷனுங்கிறது ஒரு ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷனுங்க. ரொம்ப அழகாக இருந்தது. சாரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த கோரா மஸ்லின் சாரி யார்கிட்டலாம் இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இது வந்து பல்லு பார்ட். இது வந்து ஒரு டூயல் கலர் டோனுங்கிறதுனால பார்க்குறதுக்கு வந்து என்னென்னா கிளிட்டரியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். பல்லு வந்து ரொம்ப ரிச்சாகவே இருக்கும். இதில் கொடுக்கக்கூடிய அந்த டசில்ஸ் ஒர்க் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. மருன்னாலே ஒரு ட்ரெடிஷ்னல் கலருங்க. இதோட நம்ம கோல்டை சேர்த்து பேர் பண்ணும்போது வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு அவங்க ப்ளவுஸ் டிசைன் வந்து எவ்வளோ அழகாக ப்ளைனில் வந்து கொடுத்துருக்காங்க. நான் அதை வந்து என்னென்னா ஒரு ஆரி ஒர்க் எஃபெக்ட் ஆனால் நார்மலில் வந்து என்னென்னா பண்ணியிருக்கேன், டிசைன் பண்ணியிருக்கேன். இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிசைனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட காஸ்ட் வந்து ஒரு 350 ரேஞ்சில் வந்து எனக்கு வந்திருந்தது. ஸ்லீவை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி நான் ஸ்லீவ் பேட்டர்னை டிசைன் பண்ணியிருக்கிறேன். இந்த டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ப்ளவுஸுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு செமி சாஃப்ட் சில்க் சாரி. இப்போ டாப் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த சாரி ஃபாஸ்ட் மூவிங்லேயும் இருக்குது. மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 550 அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடியது. நான் செமி சாஃப்ட் சில்க் சாரி அப்படின்னு சொல்லிட்டேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதை நான் டச் பண்ணி காமிக்கிற பாருங்கள். ரொம்ப சாஃப்ட்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓரளவு நல்லாவே இருக்குது. எனக்கு இந்த ஃபேப்ரிக் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த பேட்டர்ன் இப்போ ஃபாஸ்ட் ட்ரெண்டில் வந்து இருக்குது. அதனால் நீங்கள் வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் என்னோட டெய்லி வியர்க்காக எடுத்திருந்தேன். இந்த சாரி வந்து ஆர்டர் பண்ணும்போது எனக்கு ஒரு ஹெசிடேஷன் இருந்தது. பிங்க்குக்கு க்ரீன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பாட்டில் க்ரீன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு க்ரீன் தான். பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது 2 கலர் காம்பினேஷன்ஸும். சாரி பற்றின ஃபுல் ரிவ்யூ நம்ம இப்போ பார்த்துடலாம் வாங்க. இதுதான் சாரியோட பாடி பார்ட்.
நல்ல ஒரு பிங்கிஷ் டோன் வந்து கொடுத்துருக்குறாங்க. பிங்க்னால கேர்ள்ஸுக்கு வந்து கிரேசி அபவுட் த பிங்க் கலர்ஸ். இந்த சாரி ஃபுல்லாக இந்த மாதிரியான காப்பர் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. நான் க்ளோஸ்டு வியூவில் வந்து காமிக்கிறேன். ஃபுல் பாடி ஷைனிங்கில் வந்து என்னென்னா பயங்கரமாக இருக்கும். மெட்டீரியலை பொறுத்த அளவுக்கு இது வந்து அதாவது ரொம்ப ஃப்ளோயியாக இல்லை, பட் ரொம்ப வந்து என்னென்னா நல்லா இருக்குது, சாஃப்டாக தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப ஃபேட்டாக இருந்தாலும் லீனாக இருந்தாலும் இந்த சாரீ கட்டுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து என்னென்னா என்னோடய டெய்லி வியர்க்காக எடுத்தது தான். ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் வந்து என்னென்னா பாடியில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ். பார்டரை பொறுத்த அளவுக்கும் பாட்டம் ஆஃப் த சாரியில் இந்த மாதிரி க்ரீன் கலரில் கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்துருப்பாங்க. டெம்பிள் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்குறாங்க. உள்ளே வந்து என்னென்னா இந்த மாதிரியான ஃப்ளார் ஒர்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. எனக்கு இந்த பார்டர் ஒர்க் ரொம்ப பிடிச்சதுனால தான் இந்த சாரியே வந்து பிக் பண்ணியிருந்தேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். சாரியோட அனதர் சைடில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்மால் பார்டர் ஒர்க்குங்கிறது கொடுத்துருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாகவும் இருக்கும், கட்டுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சாரியோட கம்ப்ளீட் வியூவை வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். மேலே வந்து என்னென்னா ஒரு குட்டி பார்டர் ஒர்க் வித் என்னென்னா ஒரு க்ரீன் கலரில் பாட்டில் க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து என்னென்னா பாடி பார்ட். கீழே பாட்டம் ஆஃப் த சாரியில் இந்த மாதிரி டெம்பிள் பார்டர் ஒர்க் டிசைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேபி பிங்குக்கு எவ்வளோ அழகான கான்ட்ராஸ்டான ரிச் பல்லுன்னு பார்த்தீங்களா? ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பல்லுவில் ஃபுல்லும் இந்த மாதிரியான டிசைன்ஸ் ஒர்க் தான் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ப்ரொக்கேட் வீவிங் தான். ரொம்பவே அழகாக இருக்குல்ல? எனக்கு ட்ரெடிஷ்னல் வித் ட்ரெண்டி டச்சுங்கிறது ரொம்பவே பிடிச்ச விஷயம். இந்த ப்ளவுஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் இருக்கணும், அதில் அங்கங்கே இந்த மாதிரியான புட்டாஸ் ஒர்க் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கும் அந்த பேட்டர்ன்லாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். இதுக்கு நான் ப்ளவுஸ் டிசைனை ஸ்டிச் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா பென்சின் ரிங்கை சூஸ் பண்ணிவிட்டு அதில் பாம்பாம் லேஸ் ஒர்க்குங்கிறது கொடுத்துருக்கேன். எனக்கு எப்போவுமே ப்ளவுஸுங்கிறது ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் போடுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். சாரியிலேருந்து கொஞ்சம் கிளாத் எடுத்துகிட்டு ஃப்ளீட்டட் பப் டிசைன் தான் வந்து என்னென்னா ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் டிசைன் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். எவ்வளோ அழகாக ஷைனிங்காக இருக்குல்ல? கலர் காம்பினேஷன்ஸ் டூ குட் இந்த சாரி. அதே பேட்டர்னில் இந்த வைப்ரண்ட் கலர் காம்பினேஷன்ஸ் ரெட் வித் ப்ளூங்கிறது வைப்ரண்டான ஒரு கலர் காம்பினேஷன்ஸ். இதையுமே நான் பிக் பண்ணியிருந்தேன். ஏன்னா என்னோடய டெய்லி வியருக்கு வந்து இது கட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிறதுனால இதை நான் எடுத்துட்டேன். ரெட்டில் எப்போவுமே காப்பர் ஒர்க் வரும்போது பிரைட் ரெட்டாக வராது, இந்த மாதிரி கொஞ்சம் டல் ரெட்டாக தான் வரும். இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு பர்சனலி ரெட் அண்ட் வித் கான்ட்ராஸ்ட் ப்ளூங்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு வைப்ரண்டான கலர் காம்பினேஷன். அதனால் நான் பிக் அவுட் பண்ணிட்டேன். இந்த சாரியை நான் ட்வைஸ் எடுக்கிறதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் நான் கிளம்புறதுக்கு வந்து என்னென்னா ஒரு ½ அன் ஹவர் தான் இருக்கும். அப்போ சாரி ட்ரீப்பிங்க்கு வந்து எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் டைம் இருக்கும். அதுக்குள்ளே நான் கிளம்பணும். அப்படிங்கும்போது இந்த சாரி எனக்கு ஃப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரேப்பிங்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதனால தான் இதே சாரியில் நான் இன்னொரு பேட்டர்னும் ட்ரை பண்ணியிருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகான பேட்டர்ன். நீங்கள் ஒல்லியாக இருந்தாலும் குண்டாக இருந்தாலும் ஃப்ளீட் செட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப அழகாக வரும். உங்களோட பாடி ஷேப்பை வந்து ரொம்ப டிஃபைன்டாகவும் ஸ்ட்ரக்சராக காட்டுறதுக்கு இந்த சாரீ ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அழகான சாரிக்கு அவங்க எவ்வளோ கான்ட்ராஸ்டான ஒரு ரிச் பல்லுங்கிறது கொடுத்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட்டு தெளிவாக சொல்லிடுறேன். ரெட்டை பொறுத்தளவுக்கு பிரைட் ரெட்டு வராது. ரெட்டு காப்பரோடு சேரும்போது கொஞ்சம் டல் கலராக தான் வரும். நான் உங்களுக்கு ஃபேப்ரிக்கில் வந்து காமிக்கிறேன். எஸ், இப்படி தான் இருக்கும். க்ளோஸ்லேயே நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி இருக்கும். பட் ரியலில் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து என்னென்னா பார்க்குறதுக்கு சட்டிலாக இருந்த மாதிரி இருக்கும். ரொம்ப பிரைட்டராக இல்லாத மாதிரி இருக்கும். பிடிச்சிருந்தது அப்படின்னா வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எனக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். வித் என்னென்னா அங்கங்கே புட்டாஸ் ஒர்க் இருக்கிற மாதிரி இந்த சாரிக்கு அவங்க கான்ட்ராஸ்ட்டாக ப்ளூ கலரில் கொடுத்துருந்தாங்க. நெக் பேட்டர்னை பொறுத்த அளவுக்கு ஒரு டீப் வந்து என்னென்னா வி நெக் பேட்டர்னை வந்து பாம்பாம் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஹேண்ட் ஸ்லீவை பொறுத்த அளவுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா லைட் பஃப் மட்டும் கொடுத்துருந்தேன் ஸ்லீவோட டிசைன்ஸில் மட்டும். இது வியர் பண்ணும்போது ரொம்ப சிம்பிள் அண்ட் எலிகண்டாக இருந்தது. நீங்களும் இந்த பேட்டர்னை ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குங்க. நம்ம வாழ்க்கையில் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது சாரியை வந்து வியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆசைன்னு சொல்ல முடியாது. இது நம்மளோட ட்ரீமும் கூட. ஃபங்க்ஷன்னாலே நம்ம சில்க் சாரியை கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுவோம். பட் ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருக்கும். அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பயத்திலே நம்ம பாதி பேர் என்னென்னா ஓரத்தில் வச்சுருப்போம். இந்த சாரியை எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஒரு சாரியோட லைஃப் ஸ்பேனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயர்ன் பண்ணக்கூடாது. அப்படி சாரியை நீங்கள் அயர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அப்படியே பீரோவில் வந்து என்னென்னா வைக்கக்கூடாது. செகண்ட் வந்து என்னென்னா அடிக்கடி வந்து என்னென்னா அதை வாஷ் பண்ணக்கூடாது. தேர்டு ஒன், அதை வந்து என்னென்னா டைரக்ட் சன்லைட்டில் வைக்காமல் நம்ம என்னென்னா நிழலில் உலர்த்தி வைக்கிறது மூலிமா இதோட லைஃப் ஸ்பேனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி இந்த மாதிரியான காப்பர் சரி ஒர்க் வீவிங் வர்ற சாரீஸை நம்ம அயர்ன் பண்ணவே கூடாது. பட் வேறு வழி இல்லை, நிறைய ஸ்ட்ரிங்கேஜஸ் வந்து இந்த சாரியில் இருக்குது, ரொம்ப க்ரஸ்ட்டாக வந்து இருக்குது அப்படின்னா அயர்ன் பண்ணி தான் ஆகணும். அதை எப்படி அயர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாதிரி சாரீஸ் வரும்போது எஸ்பெஷலி இந்த பார்டர் மேலே நீங்கள் அயர்ன் பண்ணுறத டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கணும். அதர்வைஸ் இந்த பார்டரில் வந்து என்னென்னா ரொம்பவே அழகாக வந்து என்னென்னா ஸ்பாயில் ஆயிரும். செகண்டு, இந்த மாதிரி சாரீஸ் அயர்ன் பண்ணக்கூடாது மோஸ்ட்லி. வேறு வழி இல்லை அயர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க, இதில் வந்து செட் பண்ணணும். அதாவது நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் அங்கே கொடுத்துருப்பாங்க. சில்கா, ரேயனா, நைலான் மெட்டீரியலாக, காட்டனா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் செட் பண்ணணும். ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு இது தெரியறதே இல்லை. அதனால தான் இதை நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி ஹீட்டுங்கிறது ஜென்ரேட் ஆகும். நம்ம வந்து இப்போ காட்டனுக்கு ஒரு ஹீட்டு வந்து இருக்கும், சில்க்குக்கு ஒரு ஹீட்டுங்கிறது இருக்கும். நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணும்போது மட்டும்தான் அந்த ஹீட் ஜென்ரேஷனுங்கிறதுலேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். இல்லை என்ன ஆகும் அப்படின்னா இது கம்ப்ளீட் சாரியவே என்னென்னா ஸ்பாயில் பண்ணிடும். அங்கங்கே வந்து என்னென்னா திட்டாக இருந்த மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி இந்த காப்பர் சாரீஸ் வரும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக அயர்ன் பண்ண வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து என்னென்னா செட் பண்ணுறது, என்ன ஃபேப்ரிக்கு அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஹீட்டை வந்து என்னென்னா செட் பண்ணுறது. சாரியிலேயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஷ்யூ பேப்பருங்கிறது கொடுப்பாங்க. இனிமேல் அந்த டிஷ்யூ பேப்பர்ஸ் எல்லாமே தூர எரியாமல் நீங்கள் அயர்ன் பண்ணும்போது இந்த டிஷ்யூ கிளாத்ஸை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அயர்ன் பாக்ஸில் எப்பவும் போல் நீங்கள் நார்மலாக அயர்ன் பண்ணுவீங்களா அதே மாதிரி அயர்ன் பண்ணுங்க. இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக கிளாத்து மேலே வந்து என்னென்னா நம்ம அயர்ன் பண்ணும்போது அதோட லைஃப் ஸ்பேனுங்கிறது கம்மியாகும். இப்படி பண்ணும்போது டைரெக்டாக ஹீட்டை வந்து என்னென்னா அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஹீட்டு தான் இங்கே போகும். ஸோ நமக்கு அந்த சுருக்கங்கிறதும் குறையும். அதே மாதிரி என்னென்னா அயனும் பண்ண மாதிரி இருக்கும். அந்த ஹீட்டுங்கிறது மேலே டைரெக்டாக எவாப்ரேட் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மீஷோவில் இப்போ டாப் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கான ஒரு செமி சாஃப்ட் சில்க் சாரியில் இதுவும் ஒன்று. இதில் வந்து இது அனதர் ஒன் பேட்டர்னில் என்ன கொடுத்துருப்பாங்க, அங்கங்கே இந்த மாதிரியான காப்பர் சரி ஒர்க் இருக்கும். கான்ட்ராஸ்ட்டாக வந்து என்னென்னா மாங்காய் புட்டர்ஸ் வந்து என்னென்னா ஒர்க் வந்திருக்கும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். கேர்ள்ஸுக்கு லாவெண்டர் கலர்னாலே ஒரு க்ரஷ் இருக்கும். ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு கலர். நான் 3 சாரீஸ் இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். என்னோட மோஸ்ட் ஃபேவரேட் எதுன்னு கேட்டிங்கன்னா அது இந்த சாரீ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சாரியோட ஒரு சைடில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குட்டி பார்டர் ஒர்க்கு கொடுத்துட்டு அதுலேயே இந்த மாதிரி மேங்கோ டிசைன்ஸ் இருக்கும். டீட்டெயில்டான ஒர்க் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த சாரீ பிடிச்சிருந்தா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அனதர் ஒன் சைடு இந்த மாதிரியான குட்டி டிசைன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுதான் ஆல் ஓவர் பாடி டிசைன்ஸில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒர்க்கு. சாரீ ஃபுல்லுமே என்னென்னா ஓவரால் சாரீ ஃபுல்லும் இந்த மாதிரி தான் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. இது சாரியோட பல்லுவை பொறுத்த அளவுக்கு ஒரு லாங் பல்லு வித் கான்ட்ராஸ்ட் டிசைன்ஸில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரிச்சாகவே இருக்கும். இந்த சாரீ வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரியான கான்ட்ராஸ்ட் வாட்டர் பாட்டில் க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க. அங்கங்கே பொட்டாஸ் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது அம்மா ப்ளவுஸுங்கிறதுனால எந்த டிசைனுமே அவங்க ஸ்டிச் பண்ணிக்கல. வேணும்னா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளூ இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் கலர். ஸோ இந்த கலர் என்கிட்ட இல்லாமல் இருக்கவே இருக்காது. எந்த பேட்டர்ன் எடுத்தாலும் நான் ஃபர்ஸ்ட்டு ப்ளூ தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இது வந்து என்னென்னா ஒரு நேவி ப்ளூ கலரில் ஒரு ஆஷ் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி. எனக்கு இந்த சாரீ பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதை நான் வந்து என்னோட கீப்பப் பண்ணிக்கிட்டேன். இந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டல் கலராக இருந்த மாதிரி இருக்கும். பாடி வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருந்த மாதிரி இருக்கும். இந்த சாரியோட பியூட்டிஃபுல் பல்லு டிசைன்
பார்க்குறதுக்கே ரொம்ப ஷைனிங்காக நல்லாயிருக்கும். இதுக்கு அவங்க கான்ட்ராஸ்ட்டாக என்ன ஆஷ் கலர்லேயே கொடுத்துருக்காங்க. அங்கங்கே புட்டாஸ் ஒர்க் வரும். நெக் பேட்டர்னில் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ஒரு நெக் பேட்டர்ன் வித் சிம்பிள் பைப்பிங் ஒர்க்குங்கிறது கொடுத்துருக்கேன். ஹேண்ட்ஸுக்கு அதே மாதிரி பைப்பிங் ஒர்க் வித் கான்ட்ராஸ்ட் பார்டரில் கொடுத்துருக்குறேன். அதே பேட்டர்னில் அனதர் ஒன் கலர் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஒரு ரெட்டுக்கு க்ரீனுங்கிறது ரொம்ப அழகான காம்பினேஷன். எனக்கு இது வந்து ரொம்ப பர்சனலி பிடிச்ச கலர். இதுவுமே நான் எனக்குன்னு வச்சுக்கிட்ட சாரீ தான். இதோட ரெஃபரன்ஸ் பிக்சர் நான் ஆட் பண்ணுறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன். ரெஃபரன்ஸ் பிக்சரில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஷைனிங்காகவும் இருக்கும். இந்த பியூட்டிஃபுல் சாரீ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இதோட கோட் அண்ட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பியூட்டிஃபுல் ரெட் சாரிக்கு கான்ட்ராஸ்டான வாட்டர் பாட்டில் க்ரீன் கலர் ப்ளவுஸ் டிசைன் கொடுத்துருந்தாங்க. அங்கங்கே புட்டாஸ் டிசைனுமே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக் பேட்டர்னை பொறுத்த அளவுக்கு பேட்டர்னில் வந்து என்னென்னா ஃபாலோ பண்ணியிருந்தேன். இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு கோல்டன் பீடு ஒர்க் லேஸ் தான் வந்து என்னென்னா பண்ணியிருக்கிறேன். எனக்கு பர்சனலி இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸ்லீவ்ஸை பொறுத்த அளவுக்கும் பப் ஸ்லீவ்ஸ் தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த ப்ளவுஸை வந்து எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் வந்து ஒரு டிசைன் கேட்டிருந்தேன். அதனால் இந்த ஒர்க் வச்சு கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ அழகாக கிளிட்டரிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.